வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டண்ட்டாக வைக்கக்கூடிய புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பூண்டு 50 கிராம். புளி தண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன். தேங்காய் 3 ஸ்பூன் எடுத்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 50 கிராம், கடலெண்ணெய் 50 கிராம், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க குழம்பு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் கடலெண்ணெய் 50 கிராம், நல்லெண்ணெய் 50 கிராம், எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா வருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே காயெலாம் இதில் போடலைங்க. பூண்டு சின்ன வெங்காயம் மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துலாம். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப விடாமல் கெட்டியாக அரைச்சிருக்கேன் நான். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு. இதுலேருந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். நம்ம மூடி விட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கொச்சா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் போதுன்றவங்க இப்பயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சுவையான சின்ன வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எந்தளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் சின்ன வெங்காய புளிக்குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.